இன்றைய மண் வாசனை. மண்மணக்கும் கீரை வகைகளை சாகுபடி செய்யும் இயற்கை விவசாயி பற்றி விளக்குகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வஞ்சிபாளையத்தைச் சேர்ந்தவர் விவசாயி செல்வராஜ். இவர் கடந்த 4 வருடங்களாக தனது 9 ஏக்கர் நிலப்பரப்பில் முழுமையாக இயற்கை முறையிலான மண்ணுரம் மூலம் மட்டுமே விதவிதமான கீரை வகைகளையும் நாட்டுப் பயிர்களையும் சாகுபடி செய்து மகசூல் ஈட்டி வருகிறார். பறவைகளின் கீச் கீச் ரீங்காரமும் குயில்களின் குக்கூ எனும் கூவலும் இணைந்து அந்த பச்சை பசும் தோட்டத்தையே ரம்மியமாக்குகிறது. தமிழகத்தில் தற்போது நிலவும் வறட்சி மற்றும் தண்ணீர் பஞ்சத்திலும் குறைந்த அளவு தண்ணீர் செலவில் நுண்ணீர் பாசன முறையில் சிறப்பாக சாகுபடி செய்து வருகிறார் செல்வராஜ். இத்தோட்டத்தில் பாலாக்கீரை, வெந்தயக்கீரை, மணத்தக்காளி கீரை, புதினா, சிவப்பு வெண்டை, கதலி, வாழை, சீதாப்பழ வகைகள் உட்பட பல்வேறு விதமான கீரை மற்றும் பயிர் வகைகளை வளர்த்து வருகிறார். இயற்கை உரத்தை பயன்படுத்துவதுடன் செடிகளை பூச்சிகள் தாக்காத வண்ணம் பாதுகாக்கும் பொருட்டு பூச்செடிகளையும் கொட்டமுத்து செடிகளையும் அரணாக வளர்த்து வருகிறார். இவ்வாறு இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட பொருட்களை தாராபுரம் உழவர் சந்தை மட்டுமின்றி ஈரோடு, கோவை உட்பட பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கின்றனர். மேலும் அரசு மூலம் தாராபுரம் இயற்கை விவசாயி எனும் சான்றிதழ் பெற்றுள்ளதுடன் உழவர் சந்தையில் இவருக்கென்று தனி இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இயற்கை முறையில் இப்போ காய்கறி, கீரைகள், பழங்கள்லாம் வந்து இயற்கை பண்ணிட்டுருக்கேன். ஜூபாஸ் பழக்கிற மெத்தடு 0 பட்ஜெட்னு சொல்லி நஞ்சில்லா உணவு, ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லி விஷமோ இது பயன்படுத்துறது கிடையாது. அங்கச்சான்றிதழ் எனக்கு சான்று கொடுத்துருக்காங்க. எனக்கு சான்று நம்பர் வந்து 814. இப்போ வந்துட்டு தாராள உழவர் சந்தையில் நேரடியாக விற்பனை பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது விவசாயம் நுகர்வோர் மத்தியில் கம்மியாக வரவேற்பது நிறையா வந்து கேட்குறாங்க. இது இல்லாமல் நான் வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, சென்னைக்கெல்லாம் வந்து நேரடியாக அனுப்பிச்சிட்ருக்கேன். வந்து என்ன இன்னுமே வந்து என்ன மாதிரி எல்லா விவசாய இயற்கைக்கு மாறி மக்களுக்கு நஞ்சில்லா உணவு கொடுக்கணும் விரும்புகிறேன். இவரது இயற்கை விவசாயத்தை முன்னுதாரணமாக கொண்டு பல விவசாயிகள் இயற்கை விவசாயத்திற்கு மாறி உள்ளது நம் மண் வாசனையின் சிறப்பை பறைசாற்றும் விதமாகவே உள்ளது.